இன்னைக்கு டே 7 லஞ்ச் சீரிஸ்ல வாழைப்பூ உருண்டை குழம்பு தான் செய்ய போறோம். இந்த வாழைப்பூல எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்மளோட பிளட் சுகரையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இப்படிப்பட்ட வாழைப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குறையாமலும் அதே சமயத்துல டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட 2 வரமிளகா, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவை நீங்கள் வடையாக போட்டிங்கன்னா அவ்வளோ கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். ஆனால் இந்த மாதிரி உருண்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதே சமயம் இந்த வாழைப்பூவில் இருக்க அவ்வளோ நன்மைகளும் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக உடையாத மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடானதும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதுனால இந்த உருண்டை நல்லாவே வெந்துடும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இதெல்லாம் பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றத்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்காக 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டு இதுலேயே நல்லா வேக வைங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4 பல் தேங்காய், 1/2 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கசகசா, 1 மிளகாய் போட்டுட்டு இது நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் திக்காக வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்திங்க. நம்ம வடையாக போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. டே 7ஓட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான ஒரு லஞ்ச் மெனு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.